1 மார்க்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு லாஸ்ட் மினிட் சேவியர்னே சொல்லலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. நெறைய பேர் வந்து 1 மார்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த 5 மார்க்ஸ் வந்து அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ மேக் பண்ணும். நீங்க வந்து எக்ஸாம்ல இத அட்டெண்ட் பண்ணீங்க அப்டின்னா. ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஹாய் ஆல் வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட 1 மார்க் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சப்ஜெக்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இது செம் 2ல வர ஒரு பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டெம்பரேச்சர், வாட்டர், லைட் அண்ட் ஏர் ஃபார்ம் டேஷ் ஃபேக்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது வெப்பநிலை, நீர், ஒளி மற்றும் காற்று ஆகியவை டேஷ் காரணிகளை உருவாக்கின்றன. அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக், அதாவது உயிரற்ற காரணிகள். அதுதான் ஆன்சர் வரும். சி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட், த டோட்டல் ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட் ஆன் எர்த் இஸ், பூமியின் மொத்த பரப்பளவில் காடுகள் டேஷ் அளவில் உள்ளன. இதற்கான பதில் வந்து 1/3, மூன்றில் ஒரு பங்கு. ஸோ சி ஆப்ஷன் தான் வரும். டொமஸ்டிக் சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஆர் த மெயின் காசஸ் ஆஃப் டேஷ் பொல்யூஷன். வீட்டு கழிவுகள் நீரும் தொழிற்சாலை கழிவுகளும் டேஷ் மாசுபாட்டிற்கான முக்கிய காரணிகளாகவும் கேட்டிருக்காங்க. ஏ வாட்டர் பொல்யூஷன் தான் வரும் இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல நீர் மாசுபடுது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் இங்கே கரெக்டு. சேவ் த ஓஷன் இஸ் த கேம்பெயின் ஆஃப் டேஷ். கடலை காப்போம் என்பது டேஷ் அமைப்பின் பிரச்சாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சி கிரீன் பீஸோடது. ஸோ இங்கே சி ஆப்ஷன் தான் கரெக்டு. A major goal of the United Nations Environment Program, அந்த UNEP is dash. ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? டெவலப்மெண்ட்டா, மேனேஜ்மெண்ட், மெஷர்மெண்ட் எல்லாமே தான். ஆல் ஆஃப் த அபவ், மேற்கூறிய அனைத்தும். ஸோ என்ன ஆப்ஷன்? டி ஆப்ஷன் தான் வரும். 2024ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ் இது எல்லாமே இனிமே வருது. ஸோ இன் விச் இயர் த கவர்மெண்ட் எனாக்ட் த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட்னு கேட்குறாங்க. காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டத்தை அரசு எந்த ஆண்டில் இயக்கியது? 1981. ஏ ஆப்ஷன் தான் வரும். அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன்ஸ் ஆர் மெயின்லி பிரசன்டட். வளிமண்டல மாசுக்கள் முக்கியமாக டேஷ் பகுதிகளில் காணப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ட்ரோபோஸ்பியர் அண்ட் லோயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் வரும். ஸோ டி ஆப்ஷன். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an example of man-made ecosystem? பின் வருவனவற்றில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. அக்வாரியம். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டதில் நீர்வாழ் காட்சி சாலை. ஸோ அது மனிதனால் உருவாக்கப்பட்டது. மற்றதெல்லாம் வராது. ஆசிட் ரெயின் இஸ் ப்ரொடியூஸ் பை டேஷ். அமில மலை டேஷ் காரணமாக உருவாகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பி excess NO2 and SO2 released from burning fossil fuels. புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதால் வெளியாகும் NO2 மற்றும் SO2 இதுதான் வரும். The term tsunami belongs to the dash language. சுனாமி என்ற சொல் டேஷ் மொழியை சார்ந்தது. இது வந்து ஜாப்பனீஸ் மொழியிலேருந்து வந்திருக்கு, ஜப்பானிய மொழி. ஸோ நெக்ஸ்ட் 2023ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். Why does oil pollution attract the greatest attention? எண்ணெய் மாசுபாடு அதிக கவனத்தை ஈர்ப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் விசிபிலிட்டி. நம்மளால பார்த்தோன்னே தெரியுது, அது தெளிவாக நமக்கு அது தெளிவாக தெரிவதால். ஸோ டி ஆப்ஷன். நெக்ஸ்ட், பவல் ட்ரீஸ் கேன் பி பிளான்டட் டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் என்னது? பாவல் மரங்கள் நடுவதன் மூலம் டேஷ் மாசுபாட்டை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். என்னன்னா சாயில் பொல்யூஷன், மண் மாசுபாடு. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கிரீன் ஹவுஸ் கேஸ் ஃபவுண்ட் நேச்சுரலி இன் த அட்மாஸ்பியர்? பின் வருவனவற்றில் வளிமண்டலத்தில் இயற்கையாக காணப்படாத பசுமை குடில் வாயு எதுன்னு கேட்குறாங்க. நைட்ரஜன் ஆக்சைடு. ஏ ஆன்சர் ஆப்ஷன் தான் வரும். அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன்ஸ் ஆர் மெயின்லி பிரசன்ட் இன். வளிமண்டல மாசுக்கள் முக்கியமாக டேஷ் பகுதிகளில் காணப்படுகிறது. டி ட்ரோபோஸ்பியர் அண்ட் லோயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் வரும். டி ஆப்ஷன். சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் சோர்சஸ் ஆஃப் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் சச் ஆஸ். சோப்பு மற்றும் சலவை தூள்கள் டேஷ் போன்ற கரிம மாசுபடுத்திகளின் மூலங்களாகும். என்ன ஆன்சர்னா டி எல்லாமே வரும். கிளிசராலா, பாலிஃபாஸ்பேட்டா, சல்ஃபனேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸாக கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்சரில் வரும். 2022ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ். த வேர்ட் என்விரான்மெண்ட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம். என்விரான்மெண்ட் என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஃப்ரெஞ்ச்
பிரெஞ்சு மொழி. ஸோ வந்து ஏ ஆன்சர் ஆப்ஷன் தான் இது கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் என்விரான்மெண்டல் இஷ்யூ காஸ் பை த மைனிங் ஆக்டிவிட்டீஸ்? சுரங்க நடவடிக்கையினால ஏற்படும் முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேற்கூறிய அனைத்துமே வரும். ஏர் பொல்யூஷன், சாயில், வாட்டர் எல்லாமே பொல்யூட் ஆகும். அதனால் டி தான் வரும். பிசிக்கல் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் இஸ் காஸ்ட் பை. நீரின் இயற்பியல் மாசுபாடு டேஷ் காரணமாக ஏற்படுகிறது. இது வந்து டர்பிடிட்டினால, கலங்கல் தன்மையினால தான் நீரின் இயற்பியல் மாசுபாடு, அதாவது பிசிக்கல் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்றது வருது. த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் காசஸ். பசுமை குடில் விளைவு டேஷ் ஏற்படுத்துகிறது. என்னன்னா ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் எர்த், பூமியின் வெப்பநிலை அதிகரித்தல். ஸோ ஏ ஆன்சர் ஆப்ஷன் தான் வரும் இங்கே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நேச்சுரல் மினரல்னு கேட்குறாங்க. இது கொடுக்கப்பட்டதில் சி நைட்ரஜன், சி தான் வரும். ஸோ that's it. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.